கடலூரில் நம்ம பார்த்தோம்னா, நேற்று நான் ஃபுல்லாக விழுப்புரமில் தான் இருந்தேன். அங்கே எனக்கு செய்தி வந்தது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமையே சாத்தனூர் டேமை திறந்து விட்டுட்டாங்க. இங்கே எப்படி சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரி நைட்டோட நைட்டாக திறந்து விட்டதுனால ஒட்டுமொத்த வீடுகளும் வந்து தண்ணியில் மூழ்கி ஒரு மிகப்பெரிய சேதத்தையும் மிகப்பெரிய ஒரு அவல நிலையும் ஏற்படுத்துச்சோ, அதே தான் இன்றைக்கி கடலூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தென்பெண்ணை ஆறு என்பது கடல் மாதிரி இருக்குது. நான் நேரடியாக போய் நேற்று வராகி ஆறு, மணிமுத்தாறு, தென்பெண்ணை ஆறு எல்லா ஆறுகளையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அத்தனை சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆறு இல்லை, அது எல்லாமே கடலாக மாறிடுச்சு. கடலூர் இன்றைக்கி கடல் நாடாக மாறி இருக்கிறது. விழுப்புரம் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக மாறி இருக்கிறது. நம்பி இருக்கும் விவசாயிகள் மக்கள் பெரும் எண்ணலில் இருக்காங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் நிச்சயமாக கடலூரில் நீங்கள் ஏன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் சாத்தனூர் டேம் ஓப்பன் பண்ணுறீங்க? அதுக்கு மெயின் ரீசன் மக்கள் சொல்கிறது, அந்த கரைகளை வந்து இவங்க வலுப்படுத்துறதே கிடையாது. அந்த சாலைகளை இவங்க வந்து வலுப்படுத்துறதே இல்லை, பிரிட்ஜஸை வலுப்படுத்துறது இல்லை. எல்லாம் எப்பயோ எத்தனையோ ஆண்டு காலம் முன்னாடி கட்டினதெல்லாம் இந்த பெரிய மழை வரும்போது அடிச்சுட்டு போயிடுது. அப்போ போக்குவரத்து துண்டிக்கப்படுது. அப்போது இந்த மாதிரி நேஷ்னல் ஹைவேஸே இன்றைக்கி அடிச்சுட்டு போகிற அளவு மழை அங்கே வந்திருக்கிறது. அதனால் இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, எங்கேயும் தூர்வாரப்படலை. இன்றைக்கி இந்த ஆறுகள்லாம் இப்போ நான் சொன்னேனே எல்லாமே கருவேலஞ்செடிகளும் மரங்களும் முளைச்சி காடு மாதிரி இருக்குது. அப்போ எங்கே போகும் தண்ணி? ஃபுல்லாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஊருக்குள்ளே வந்துடுது, வீடுகளுக்குள்ளே வந்துடுது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் குறிப்பறிஞ்சு தான் சம்மர் வரும்போதே தூர்வாருங்கன்னு கேப்டன் அவர் இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். எங்கேயும் தூர்வாரினதாக ஒரு சின்ன சுவடு கூட இல்லை. ஒவ்வொரு ஆறும் காடுகள் மாதிரி இருக்குது. அப்போ தண்ணி எங்கே போகும்? இதுதான் இன்றைக்கி நிலைமை. உடனடியாக இந்த அட்லீஸ்ட் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது உங்கள் ஆட்சி இருக்கிற இந்த 1.5 வருஷத்தில் சம்மர் வரும்போது எல்லா ஆறுகள், குளம், ஏரி, குட்டைகள் எல்லாம் தூர்வாரி இனி அடுத்த வருஷம் வருகின்ற மழைக்காவது தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் வருஷந்தோறும் இதே நிலைமை தான் தொடரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எனவே கடலூருக்கு உடனடியாக சென்று பாதிக்கப்பட்ட அத்தனை கிராம மக்களுக்கும் இந்த அரசு உடனடி நிவாரணமும் உணவும் தண்ணியும் கரண்ட்டும் அத்தியாவசியமாக அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ உடனடியாக தர வேண்டியது இந்த அரசினுடைய கடமை அப்படின்னு நான் சொல்கிறேன். நீர்நிலைகள் ஃபுல்லாக விஷ பாம்புகள். நேற்றெல்லாம் நாங்கள் வாட்டரில் நடந்து போகிறோம், அப்படியே பாம்பெல்லாம் ஓடுது. அப்போ சொல்கிறாங்க எல்லாமே தண்ணியில் இருக்கிற விஷ பாம்புகள், வீடுகளுக்கெல்லாம் விஷ பாம்புகள் வந்துக்கிட்டு இருக்குது, தண்ணியில் அடிச்சுக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது. இன்றைக்கி நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லை ஏதாவது தீவில் இருக்கோமா இல்லை காட்டில் இருக்கிறோமா அப்படின்ற நிலைமை தான் அங்கே நம்ம பார்க்க முடியுது. மக்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க. அவங்கவுங்க போட்டிருக்கிற ஒரு நைட்டி ஒரு லுங்கியை தவிர இன்றைக்கி எல்லா உடமையும் இழந்துட்டாங்க. அதனால் தமிழக மக்கள் வாழும் அவங்க தமிழ்நாட்டிலே இன்றைக்கி அகதிகளாக மாறி இருக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியுது. எனவே எல்லாரும் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தன்னார்வ தொண்டர்கள், எல்லா கட்சியினர் எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்கவுங்களால் முடிஞ்சது. கவர்மெண்ட் எஸ்பெஷலி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உடனடியாக ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அறிவிக்காமல் சாத்தனூர் டேமை திறந்து விட்டது இந்த அரசின் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதையும் மக்கள் சார்பாக நான் வன்மையாக என்னுடைய கண்டனங்களை பதிய வைக்கிறேன்.